பேக் டு மை சேனல். இன்னைக்கு இஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்மோக் ஃபவுண்டன் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாட்டில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வால் புட்டியும் அப்புறம் அதில் வாட்டரும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மாவு கன்சிஸ்டன்சி, அதாவது நம்ம சப்பாத்தி எல்லாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரேன். அதுக்கப்புறம் இந்த வால் புட்டியை நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த பாட்டிலை சுற்றி க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வால் புட்டியை, அதை வந்து இந்த பாட்டிலை சுற்றி அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் நல்லா வாட்டர் வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஸோ தட் அது இர்ரெகுலரான சர்ஃபேஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது நல்லா ஸ்மூத் ஆகிக்கும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வால் புட்டி அட்டாச் பண்ணிவிட்டு வாட்டரை யூஸ் பண்ணி நல்லா ஸ்மூத் பண்ணி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு நான் கொண்டு வரேன். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கூட வால் புட்டி எடுத்துட்டு அதை நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு இந்த பாட்டில் இருக்கு இல்லையா, அதை சுற்றியும் நான் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் அட்டாச் பண்ணுறேன். வால் புட்டி நல்லா ஒட்டுறதுக்கு வந்து நீங்கள் வாட்டர் மட்டுமே அப்ளை பண்ணி கொடுத்தா போதும். இதுக்கு ஏதோ க்ளூவுமே தேவைப்படாது. ஸோ நான் அந்த சர்ஃபேஸில் நல்லா வாட்டர் வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் கொஞ்சம் கூட வால் புட்டி எடுத்து அது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்து இந்த பாட்டிலோட டாப் போர்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு மோல்டிங் டூல் எடுத்து இந்த சைட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஷேப் பண்ணி கொடுக்குறேன். இங்கே கொஞ்சம் கூட வால் புட்டி எடுத்து அதை நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்து சென்டரில் கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து இந்த பாட்டிலோட டாப் போர்ஷனில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்புறம் மோல்டிங் டூல் யூஸ் பண்ணி அந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணி கொடுத்திங்கன்னா அது நல்லாவே அட்டாச் ஆகிக்கும். கொஞ்சம் ஃபாயில் எடுத்து இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வரேன். அதை சுற்றி வால் புட்டியை வந்து அட்டாச் பண்ணுறேன். நான் இந்த சைடில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் வால் புட்டி கூட சைட்ஸ்ல எல்லாம் அட்டாச் பண்ணி கொடுக்குறேன். அப்போ வந்து இது ரொம்பவே க்ரிப்பாக நின்றுக்கும். இனி கொஞ்சம் கூட வால் புட்டி எடுத்து அதை நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த டாப் போர்ஷனில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஸோ நம்ம ஜார் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு வேஸ்ட் கேப் எடுத்துக்கிறேன். அதை சுற்றி வால் புட்டியை யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு கப் ஷேப் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் கூட வால் புட்டி எடுத்து அது நல்லா ஓவல் ஷேப் கொண்டு வந்து அந்த சென்டரில் இந்த மாதிரி ஹோல் போடுறேன். அது வந்து இந்த ஜக்கோட ஹேண்டில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நான் அட்டாச் பண்ணுறேன்.
எல்லாம் நல்லா காய வச்சிடலாம். நெக்ஸ்ட் நான் ஒரு கார்ட்போர்ட் எடுத்துருக்கேன். அதுக்கு மேலே தெர்மோகாலை வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாயில் எடுத்து அதை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறேன். இதை கம்ப்ளீட்டாக நான் வந்து வால் புட்டியை யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட்டாக கவர் பண்ணதுக்கப்புறம் இதையுமே நல்லா காய வச்சிடுறேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் எம்சியில் எடுத்து இதை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வேஸ்ட் மேட்ச் பாக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதை வந்து இதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நான் பேக்ஃப்ளோ கோன் எடுத்திருக்கேன். இது எப்படி பண்ணணும்னு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக் வந்து ஃப்ளோ ஆகிறது உங்களுக்கு அப்படியே தெரியும். டீ பாட்லேருந்து ஸ்மோக் அப்படியே ஃப்ளோ ஆகி அந்த கப்பில் விழுகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான ஸ்மோக் ஃபவுண்டைன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வரும். Thank you for watching. Bye.